TN360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிட பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்ததை தான் நான் இப்போ கொடுக்க போறேன் உங்களுக்கும். ஒரு ஜாதகருக்கு மாந்திரீகம்னு சொல்லக்கூடிய பில்லி, சூன்யம், கண் திருஷ்டி, கெட்ட ஆத்மாக்குனால தொந்தரவு இருக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் ஜாதகத்தை அடிப்படையா கொண்டு நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அவங்க பிறந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்க போறேன். இப்ப இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக மாந்திரீக பிரச்சனையினால இந்த ஜாதகருக்கு உடல்ல சொல்ல முடியாத பிரச்சனைகள், எத்தனை வாட்டி ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே அது சரியாகாது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்க மாதிரியே இருக்கும், ஏதாவது விஷயத்துல நஷ்டத்தை மட்டுமே சந்திக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில எல்லா வசதியும் முன்னேற்றமே அடைய முடியாத அளவுக்கு உங்களுக்கு மாந்திரீக பிரச்சனை உடனே ஆக்டிவ் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாதகத்தை எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சொல்றேன் வாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஆணனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு இருக்கேன். அவர் பாத்தீங்கன்னா 1/8/1989 பிறந்திருக்காரு. அதாவது 1/8/1989 பிறந்திருக்கார். பூச நட்சத்திரம், கடக ராசியில பிறந்திருக்கார். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கார். நீங்க உடனே கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த ஒரு ஜாதகத்தை ஒரு சாம்பிளா நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம், கடகராசி பார்த்துட்டோம். இந்த பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். சனியோட தசா இருப்பு 9 வருஷம் 5 மாசம் 14 நாள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா புதன் தசை 17 வருஷத்தை சேர்த்திருக்கேன். அப்ப 26 வயசு 5 மாசம் 14 நாள் இருக்கு. அதுக்கடுத்து கேது தசையை சேர்த்திருக்கேன் 7 வருஷம். அப்ப 33 வயசு 5 மாசம் 14 நாள் இருக்கு. அதன் பிறகு சுக்கிர தசை சேர்த்திருக்கேன் 20 வருஷத்தை சேர்த்திருக்கேன். அப்போ 53 வயசு 5 மாசம் 14 நாள் வரைக்கும் சுக்கிர தசை தான் நடக்குது. அப்போ இந்த ஜாதகர் 89ல பிறந்திருக்காரு. இப்ப 35 வயசு ஆகுது. அப்ப ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசை தான் நடக்குது. சரி, ஓகே. இப்ப இந்த ஜாதகத்தை நம்ம உள்ள பார்க்கலாம். இவர் கன்னி லக்னத்துல பிறந்திருக்கார். லக்னம் 1ஆம் வீடு, இது 2, இது 3, இது 4, 4ஆம் வீடு, 5, 6ஆம் வீட்டுல ராகு இருக்கார். இந்த இடத்த நீங்க அடிக்கடி நான் ஒவ்வொரு பதிவிலுமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த 6ஆம் வீடுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 6ஆம் வீடு தான் ருண, ரோக, நோய், நொடி, அவமானங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய வீடு. 6ஆம் வீட்டுல இந்த ஜாதகத்தை கரெக்டா ராகு இருக்கார். 6, 7, 8, 9, 10. இந்த 10ஆம் வீட்டுல குரு இருக்கார். 11, 12ல பார்த்தா சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கு. இதான் 12ஆம் வீடு. செவ்வாய் இருக்கு, கேது இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசை. சரி சரி சார், இப்போ 12ல சுக்கிரன் இருந்தாலே நமக்கு இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த இடத்த சூட்சுமத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க நடக்கக்கூடிய தசை அப்படின்னு பார்க்கும்போது என்ன தசை நடக்கிறதுனா சுக்கிர தசை நடக்குது. இந்த சுக்கிரன் இந்த ஜாதகத்துல நிற்கக்கூடிய நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்படி இருக்கும்பொழுது இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி எதில் நிக்குதுன்னா மகம் 2ஆம் பாதத்துல இருக்காது. மகம் நட்சத்திரம் யாரோடதுன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம். ஏற்கனவே இந்த வீட்டுல கேது பார்த்தோம்னா சிம்ம வீட்டுல 12ல இருக்காரு. அது இந்த ஞானகாரகன் 12ல மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சுக்கிரனும் கேதுனுடைய நட்சத்திர புள்ளியில தான் நிற்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக சுக்கிர தசையில கேது புத்தி, சுக்கிர தசையில சூரிய புத்தி, சுக்கிர தசையில செவ்வாய் புத்தி, சுக்கிர தசையில புதன் புத்தி, இந்த புத்திகள்லாம் நடக்கும் பொழுது கண்டிப்பா இந்த லக்னக்காரருக்கு, அதாவது இந்த ஜாதகருக்கு மாந்திரீக பிரச்சனையை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாந்திரீகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையினால பாதிக்கப்படக்கூடிய உடல் அமைப்பு தான் கண்டிப்பாக இது பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஜீவனுடைய இடத்துல இருக்கிறதுனால ஜீவனுக்கு அதிபதி சுக்கிரன். ஆகையினால அந்த ஜீவன், அதாவது உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பா எஃபெக்ட் பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு செவ்வாயும் 12ல மறைஞ்சிருக்கு, கேதுவும் 12ல மறைஞ்சிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி 6ஆம் வீட்டுல ருண ரோகங்கள், அதாவது நோய் நொடிகள் நாம் கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த அமைப்புகள் அனைத்துமே பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இவருக்கு மாந்திரிக பிரச்சனைகள் ஏற்படும், திருஷ்டியினால பிரச்சனைகள் ஏற்படும், சொல்ல முடியாத நோய் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஜாதகர் இவருடைய வாழ்க்கையில அனுபவிப்பார். அப்ப இந்த தசை முடிகிற வரைக்குமே அப்படிதான் இருக்குமா, இல்ல சூரிய தசையிலையாவது நல்லா இருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பாக சுக்கிர தசை வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். சூரிய தசையில கண்டிப்பாக மீண்டு வர முடியும். ஆனா இந்த சுக்கிர தசையிலேயே ரொம்ப கவனமா இந்த ஜாதகர் எப்ப இருக்கணும்னா, சுக்கிர தசையினுடைய கேது புத்தி, சுக்கிர தசையில வரக்கூடிய செவ்வாய் புத்தி, சுக்கிர தசையில மிக முக்கியமாக வரக்கூடிய புதனுடைய புத்தி,
ஏன்னா புதன் தான் இந்த லக்னத்துக்கு அதிபதி. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புகளாக இருக்கு. ஆகையினால இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், எதிரிகளால் வீழ்த்தப்படுவார், எதிரிகளால் நஷ்டங்களை சந்திக்க நேரிடும், அவமானங்களை சந்திக்க நேரிடும். உடல் ஆரோக்கியம் நல்ல திடகாத்திரமா இருந்தால் திடீர்னு உடல் ஆரோக்கிய சீர்குலைவு ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கண்டிப்பா மாறுபடும். உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனை இருக்கு சார், எங்களுக்கு இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னும் போது நிறைய பரிகாரம், தெய்வ பரிகாரங்கள் இருக்கு. நாங்க நிறைய கோவில்கள்லாம் உங்களுக்கு சில கோவில்கள் சஜஷன் கொடுக்குறோம். அந்த கோவில்களை நாங்க சொல்லக்கூடிய நேரத்துல எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணணும், கோவில் என்னென்ன தானங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். அதனால உங்களுடைய பர்டிகுலர் ஜாதகத்தை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.